கைம்மாறு கொடுத்தல். தலைவனாகிய சிவபெருமான் குருபரனாக வந்து மாணிக்கவாசகப் பெருமானுக்கு தன் திருவடி தீட்சை அளித்ததினால் தான் பெற்ற பேரின்ப பெருவாழ்வையும் இதற்காக தன் கருணையை வெளிப்படுத்திய எம்பிரானுக்கு தம்மால் பதிலுதவி செய்ய முடியவில்லையே என ஏங்கிய சுவாமிகள் பதிலுதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அதனை மறவாமல் இருத்தல் வேண்டும் என்னும் திண்மையினை மனதிலே கொண்டு இப்பாடல்கள் மூலம் தம் செய்நன்றி அறிதலை வெளிப்படுத்தியுள்ளார். இருகை யானையை ஒத்திருந்தென்புல கருவையான் கண்டிலேன் கண்டதெவ்வமே வருகையன்று பணித்தனை வான்லோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் முன்னவே உண்டோர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டிரானலி என்றறி ஒன்கிலை தொண்டனேற்குள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே மேலை வானவரும் அறியாததோர் கோலமே என ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பேவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே காணலாம் பரமேகட் கிறந்ததோர் வான்நிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பாணனேன் படுற்றாக்கையை விட்டுனை பூணுமார் அறியேன் புலன் போற்றியே போற்றியென்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றன்மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்தது தாமரை தாழ்வுறும் குற்றமன்னதோர் கொள்கையன் கொள்கையே கொள்ளும் கில்லனை அன்பரின் குய்ப்பணி கள்ளும் வண்டும் மராமலர் கொன்றையான் நல்லும் கீழும் மேலுள்ளும் யாவுலும் எல்லும் என்னையும் போல் நின்ற எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தைதாய் தம்பிரான் தனக்ககுதிலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே செல்வம் நல்குறவின்றி விண்ணோர்ப்புழு புல்வரம்பின்றி யாருக்கும் வரும்பொருள் எல்லையில் கள் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்ட அறுத்தனை ஆண்டு கண்ணார நீரு இட்டான்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாகக் கொண்டோ என ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே.